இந்த இயக்கத்தினுடைய தனித்தனி தன்மை என்ன? இளைஞர்கள், இளைய தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலாவதாக சுயமரியாதை இயக்கம் ஏன் தோன்றியது? தந்தை பெரியார் சொன்னார், சுயமரியாதை என்ற சொல்லுக்கு நாங்கள் மட்டுமா உரியவர்கள், யார் யாருக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கிறதோ, அவர் யார் யாருக்கெல்லாம் மாணவ வளர்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சுயமரியாதை என்பது சொன்னோம். அந்த சுயமரியாதை இல்லாவிட்டால் மனிதனுக்கு முதுகெலும்பிருந்தும் அவனால் நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த இயக்கம் தான் இந்த பெண்களை பார்க்கிறோம். இன்றைக்கு தோழர்களே, வெளியே போய் பாருங்கள். யாருக்கு நம்முடைய மகளிர் இருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் தலைமை அதிகாரியாக அடுத்து யார் வருவதுன்னு சொல்லும் போது பெண்ணை அந்த தலைமையில வைக்கிறார்கள். இது எப்படி நடந்தது? சரஸ்வதி கோடி கொண்டாடுவது நடந்ததா? ஆயிரம் கோடி கொண்டாடுகள் தான் மதுமோட்டால் நடந்ததா? அல்லது அகில இந்திய மிகப்பெரிய அளவுக்கு இச்சைகளை காட்டிதான் இந்துமராட்சி நடந்ததா? சுயமரியாதை இயக்கம், செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்கம், போராட்டம், தீர்மானம் இதெல்லாம் நடந்தது. எல்லோரும் தீர்மானத்தை சொல்கிறார். ஆண்களை போலவே வெளியேறும் சம உரிமை உண்டு சொன்னார். நன்றி எண்ணி பாருங்கள். சுயமரியாதை இயக்கம் பிறந்ததற்காகத்தான் சகோதரிகளே, உறவுகள், தாய்மார்கள் சொல்லுங்கள். அவர்கள் என்றைக்கு 1000 முறை வாழ்கிறார்கள், சொத்துரிமை பெற்றிருக்கிறார் என்றால் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளத்தினுடைய படி பலனது என்பதை விளக்கி சொல்லுங்கள். ஆகவேதான் ஏமாற்றலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு இடம் தராது. ஒன்றே சொல்லுகிறோம், இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை உடன்படாதவர்கள் இருக்கிறார். உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கருத்து வந்திருக்கிறோம், நீ சிந்தித்துப்பா. என்னுடைய கருத்தாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார். ஒரே இயக்கம் நீ கருத்து சொல்கிறோம். தந்தை பெரியார் சொன்னார், அறிவு விடுதலை இயக்கம். அறிவு விடுதலை இயக்கம். அறிவுக்கு விடுதலை கொடுது. அடிமையாக்காதே, சங்கிலி போடாதே, பிணைக்காதே என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அவருடைய உதவிதானே இன்றைக்கு நாம் வழிகாட்டிகள். இவர் தெரிஞ்சு, இவர் ஆய்வாளர், இவர் டாக்டர் பெருமாள், அதே போல பேராசிரியர், அவர் பேராசிரியர், இவர் இப்படி ரஷ்யாவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மகளிர் எத்தனை இடங்களை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது? எண்ணிப்பார் தோழர்களே, சுயமரியாதை இயக்கத்தை அதற்கு நான் சொன்னதை போல உடன்படாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, குறுக்கிய நேரத்திலே கேட்கிறேன், இதற்கு விடை காணுங்கள். இதையே கேளுங்கள், தெளிவிலே கேளுங்கள். உடன்படாதது சரி, ஆனால் எங்களுக்கு கடன்படாதவர்கள் உண்டா? பெரியாருக்கு கடன்படாதவர்கள் உண்டா? ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள். இன்றைக்கு வெறும் கரண்டியை தூக்கிய கைகள் இன்றைக்கு துப்பாக்கியை தூக்கி இருக்கின்றன. இது யாரால் நடந்தது? எப்படி நடந்தது? இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போது கைக்குள்ளே போராட்டம் நடைபெறா? வெறும் வாக்களிப்பா? ஏன் ஓட்டை திருட வேண்டும் என்று நினைக்கிறார்? இதுவரை நடக்காத ஓட்டு நடந்தால் அடுத்து நாட்டை தேடுவான். நாட்டு திருட்டுக்காகத்தான் தமிழ்நாட்டை திருடி பார்க்கிறான் இருக்கிறான். அறிவுச்சத்தைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன், அதை எண்ணி பார்க்க வேண்டும். இது யாருக்கும் வெறுப்பல்ல. அமர்ந்திருக்கிறோம் யாருக்காவது என்ன ஜாதி தெரியுமா? 100 ஆண்டுக்கு முன்னால் பிறப்பதற்கு முன்னால், பெரியார் பணி துவங்குவதற்கு முன்னால் என்ன நிலை? ஒரு தமிழ் இளைய தோழர்களை நினைத்து பாருங்கள். இன்னைக்கு தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு ரசிகர் மன்றம் தெரிகிறதே தவிர எங்களுடைய வலிந்த நம்முடைய பார்க்கிறார் வர முடியாது. தாய்மார்களை பார்க்கிறார் கேட்பது உண்டு. கல்லூரிகளே போகும்போதுதான் எளிமையாக கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால் கல்லூரியிலே வந்திருக்கிறீர்கள், பட்டதாரிகளாக இருக்கிறீர்கள், வேறுபட்ட படிப்பு படித்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி, பெருமை இதெல்லாம் சரி. உங்கள் தாய்மார்கள், உங்கள் தாயின் அம்மா எத்தனை பேர் பட்டதாரி?
அப்பா இருக்கட்டும், நல்ல அம்மா எத்தனை பேர் பண்றாரு, கொஞ்சம் பேர் கொடுக்குறாரு. அது முன்னால கிடையாது. உங்க பாட்டி எதிர்ப்பு அப்படின்னா ஒருத்தர் கிடையாது. 3 தலைமுறை அதுக்கு பேர வந்த. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் படிக்கிறார். படிப்பதற்காகவே அவருக்கு பணம் கிடைக்கிற ஒரே ஆட்சி திராவிடமான ஆட்சி தான். இன்றைக்கு படிப்பு ஒரு காலத்தை படிக்காது என்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவரியான இயக்கம் ஏன் தேவை? ஒரே ஒரு கருத்து, நாம் யார் மற்றவருடைய உரிமைகளை நாம் படிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல இந்த இயக்கம். மற்றவர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. ஒரே வரியிலே தந்தை பெரியார் சமூக நீதிக்கு ஏற்றால் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒரே நாணயத்தில் 2 பக்கங்கள், 2 கருத்துரைகள், ஒரே கருத்து. அங்கே வடக்கே தெற்கே உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லியாகிறேன். என்ன எண்ணி பாருங்கள். மிக தெளிவாக தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டார், படி படி என்று சொன்னதற்கு ஏன் இந்த இயக்கம் இல்லாவிட்டால் கல்லூரிகள் வந்திருக்குமா? நாங்கள் எல்லாம் பல்கலைகளாக இருப்போமா? எங்கள் கையிலே பேனா இருக்குமா? அதற்கு பதிலாக என்ன இருக்கும்? மாட்டுக்கோள் இருக்கும். அதை தாண்டினால் எதிரிலேயே சூட்டுக்கோள் இருக்கும். இதுதான் மிக முக்கியம். இதை மாற்றி அமைத்த பெருமை பெரியாரின் கைத்தறிக்கே ஒன்று, முன்னோடியாரின் கட்சியுடைய தனித்தன்மைக்கே ஒன்று. கண்டிப்பாக அது மட்டுமல்ல, மனிதன் இப்போது போராட்டம் என்ன போராட்டம்? பல பேர் தவறாக இருக்கிறார்கள். போராட்டம் இது அரசியல் போராட்டம். இந்த கட்சிக்கா அந்த கட்சிக்கா, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா? நாங்கள் நண்பர்களே சுத்தமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், இதுதான் போராட்டம். இதுதான் போராட்டம். இந்த அரசியல் சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டார். அவருக்கு 1000 நெருக்கடி. அவரை ஒரு மாநிலத்தான் பயன்படுத்தினாருக்கு நொந்து போய் சொன்னார். எங்கே சொன்னார்? ஒரு கூட்டத்தில் பதிய வைத்தார். அப்படிப்பட்டவர் அவ்வளவு நெருக்கடி கிடையிலே உருவாக்கி மிக தெளிவாக இன்றைக்கு எடுத்து சொன்ன தத்துவங்கள், அந்த தத்துவம் சிவபெரியாரை கற்றுடைய தாக்கம், அதனுடைய வேகம்தான் மிக முக்கியம். ஏனென்றால் தென்னாட்டில் சிவபெரியார் இயக்கம் வடநாட்டை சகோதரர்கள் சொல்வதை போல யோகிபா புதேவில ஆரம்பித்து அம்பேத்கர் அவர்கள் அங்கே வந்தார்கள். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அந்த அரசர் மிக முக்கியமாக இருந்த சமத்தாருடைய சாகுமராய் 4 பாக்கியம் சொல்லக்கூடிய நீதி கட்சி மாநாடு எழுந்தார்கள். சிவபெரியாரின் மாநாட்டு உங்களிலே இளைஞர்களுக்கு தெரியாத தோழர்களே, நாம் இப்படி நூற்றாண்டை எடுத்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல சத்தாராவது, அதே போல மராத்தாவிலே சிவபெரியாரின் மாநாட்டை நடத்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 100 ஆண்டு காலம் இருக்கிறதே, இது பல நூற்றாண்டுகளை புரட்டி போட்டதனுடைய விளைவாகத்தான் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த காரணத்தான் நான் நண்பர்களே, இதோ இந்த அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்தை மாற்றி இன்றைக்கும் முயற்சி எடுக்கிறார். RSS நூற்றாண்டு விழா. அந்த RSS நாங்கள் ஆட்சியை பிடித்த காரணத்தாலே RSS நாணயம் வெளியிடுவோம் என்கிறார்கள். நாணயம் இல்லாத ஒரு ஆட்சிக்கார், நாணயமே தெரியாத நாணயம் வெளியிட்டால் உங்கள் நாணயத்தை காட்ட வேண்டுமே தவிர உங்கள் செயல்களால் நாணயத்தை நீங்கள் ஒருவரும் காட்ட முடியாது.